ஹாய்! வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம சிம்பிளா ஒரு சட்னி பார்க்க போறோம். பூண்டு சட்னி. அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு நான் ஒரு மிக்ஸி ஜார்ல 3 காஞ்ச மிளகாய் போட்டிருக்கேன். பூண்டு பூண்டோட தோலெல்லாம் எடுத்துட்டு ஒரு கப் ஃபுல்லா வச்சிருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன். கொஞ்சமா உப்பு போட்டுக்கிறேன். தண்ணி ஊத்தி நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சாச்சு. இப்போ நம்ம சட்னியை தாளிக்க ஸ்டவ் பற்ற வச்சு வாணலியில் எண்ணெய் போட்டுக்கலாம். நான் ஒரு 4 கரண்டி எண்ணெய் போட்டிருக்கேன். எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா கடுகு போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ அரைச்சி வச்சிருந்த அந்த பூண்டு பேஸ்ட்டு இதில் போட்டுக்கலாம். போட்டு நல்லா கலக்கணும். நல்லா கலக்கிட்டே இருங்க. பூண்டோட விறுவிறுப்பு தன்மை போயிட்டு எண்ணெய்லாம் பிரிஞ்சு வரும். அதுக்கப்புறமா நம்ம ஆஃப் பண்ணலாம். இங்கே பாருங்கள், எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த மாதிரி நல்லா எண்ணெய்லாம் பிரிஞ்சு வரணும். இப்போ பூண்டோட விறுவிறுப்பு தன்மைலாம் போயிட்டு எண்ணெய் தனியாக வந்துருச்சு. தெரியுதா? இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. பாருங்கள், உங்களுக்கு க்ளோஸில் காட்டுறேன். எண்ணெய் நல்லா சுற்றி பிரிஞ்சு வந்துருக்கு. இது இட்லி, தோசை எல்லாத்துக்கும் ரொம்ப டேஸ்டியாக. இது போன்ற வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.